வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இன்னொரு நல்ல ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். என்னோடய ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு மல்லித்தூள் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நானே வீட்டில் அரைச்சி தான் மல்லித்தூள் யூஸ் பண்ணுவேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கம்மி குவான்டிட்டியில் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 1/4 கப் மல்லி விதைகள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அரிசி. நான் இன்றைக்கி பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நான் இதை ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் மல்லித்தூள் போட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது சிக்கன் மட்டன் குழம்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் புளிக்குழம்பு, நார்மல் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டீட்டெயில்டு வீடியோ நிறையா குவான்டிட்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அரிசியெல்லாம் நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 1/2 kg சிக்கனில் தான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு பட்டை, கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், அரை ஸ்பூன் பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நல்லா பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்ட்டு இல்லை, நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் பச்சை மிளகா போடும்போது அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸ் ஆயிலில் நல்லா ஆட் ஆகும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புக்கு. லாஸ்ட்டாகவும் இறக்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இல்லை 5 மினிட்ஸ் முன்னாடி பச்சை மிளகா ஆட் பண்ணால் அது இன்னும் அந்த ஃப்ரெஷ் க்ரீன் சில்லியோட மனம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும்னு தெரியல, பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போது நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மல்லித்தூள் பொடி பண்ணி எடுத்திருக்கேன், அது ஃபுல்லாகவே சேர்க்க போகிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நிறைய மசாலாஸ் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம மல்லித்தூள்லேயே ஜீரகம் சோம்பெல்லாம் போட்டிருக்கோம். ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே பட்டை அப்புறம் ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டனால அந்த எசன்ஸே உங்களுக்கு நல்லா குழம்புல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் நிறைய மசாலாஸ் போட வேண்டாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம் மசாலாஸை. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாஸோட. உங்களுக்கு இப்போவே நல்ல வாசம் இருக்கும். அந்த பச்சை மிளகா, அப்புறம் அந்த ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் நம்ம வறுத்து போட்ட கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்ல மனம் இருக்கும் இப்போவே. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாலாஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம். நம்ம இனி ஒரு 10 மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம் சிக்கனை.
அதுக்கு நடுவில் வந்துட்டு எந்த தண்ணியும் சேர்க்காதீங்க, ஏன்னா சிக்கனே தண்ணி விடும். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றும் போது அப்போவும் தண்ணி சேர்த்துவோம். அதனால் இப்போ நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம். இல்லை ரொம்ப தண்ணி குழம்பாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். பட் சிக்கன் வந்து தண்ணி நிறைய ஆட் பண்ணி நம்ம வேக வைக்க லேட்டு தான் ஆகும். நீங்கள் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு பாருங்கள், சீக்கிரமே சிக்கன் வெந்துடும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3/4 பதத்துக்கு சிக்கன் வெந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம தேங்காவை அரைச்சி விட்டுறலாம். தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 1/2 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெரிய ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் கசகசாவும் எடுத்திருக்கேன். கசகசா ஆப்ஷனல் தான், பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இந்த 3 சேர்த்து அரைச்சி பாருங்கள். சிக்கன் குழம்பு ரொம்ப மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு, இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி புட்டு கூட வைக்கிறனால நான் செமி கிரேவியாக தான் எடுக்கிறேன், சால்னா மாதிரி எடுக்கலை. உங்களுக்கு வந்துட்டு இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு. இப்போது நான் தேங்காய் ஆட் பண்ணி இது வந்து இப்போவே கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறமும் கொஞ்சம் திக்காகும். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக பதம் வந்துடும். நான் தேங்காய் அரைச்ச தண்ணியே கழுவி எடுத்துகிட்டு ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டால் ரெடி ஆகிடும். இப்போ இது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்ல மனம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பச்சை மிளகா 1 இல்லைன்னா 2 கீரி இதில் போட்டுருங்க. இந்த லாஸ்ட்டாக நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசம் வந்து சிக்கன் குழம்புக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இடையில கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சைடில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்மளோட குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவியை இன்றைக்கி நான் புட்டு கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைன்ட்டு எல்லாத்துக்கூடயும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.